கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்திருக்கிறேன். இப்பொழுதும் கூட இந்த துதி ஆராதனை ஆஸ்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட இடைபடுவீராக. அன்று இந்த ஆன்லைன்ல அன்றை கவனித்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தோடு கூட அவருக்கு துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்த உதவி செய்யப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்னவர் உம்மை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அன்றே முழு ஆத்மாவோடு உம்மை துதிக்க கிருபை செய்வீராக. உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். சோத்திரம். ஒரு சில பாடல கூட பாடி தன்னுடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 உன்னதத்தே தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம்
வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க 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 ஹalleluya கர்த்தர் நல்லவர் ஆமென் ஹalleluya துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே ஹalleluya ஆமென் ஹalleluya அவரை துதிக்கிற வேளையில எல்லா துன்பமும் நம்மை விட்டு அகன்று போகும் ஹalleluya பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க துதிச்சது 2 பேர் விடுதலை பல பேருக்கு ஹalleluya நம்ம ஒன்று சேர்ந்து துதிக்கிற வேளையில ஆமென் எரிகோ மதில் போன்ற காரியங்களும் கீழே விழும் இயேசுவின் நாமத்தினால் நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆமென் துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே உம்மை துதித்து துதித்து மதுரை தாண்டுவே துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே உம்மை துதித்து துதித்து மதுரை தாண்டுவே உம்மை துதித்து துதித்து மதுரை தாண்டுவே உம்மை துதித்து துதித்து மதுரை தாண்டுவே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க பவுலும் சீலாவும் இரவெல்லாம் துதிச்சாங்க துதிச்சது 2 பேர் விடுதலை பல பேருக்கு துதிச்சது 2 பேர் விடுதலை பல பேருக்கு துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே அசைவில்லா ராஜ்யத்தை பெறப்போகும் நாம் எல்லாரும் அசைவில்லா ராஜ்யத்தை பெறப்போகும் நாம் எல்லாரும் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யணும் துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு துதிக்க துதிக்கதான் விடுதலை உண்டு துதிக்க துதிக்கதான் ரட்சிப்பு உண்டு துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே சம்பளுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே சம்பளுக்கு பதிலாக சிங்காரம் தருவாரே அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே அழுகைக்கு பதிலாக களிப்பை தருவாரே துதிக்க துதிக்கலாம் விடுதலை உண்டு துதிக்க துதிக்கலாம் ரட்சிப்பு உண்டு துதிக்க துதிக்கலாம் விடுதலை உண்டு துதிக்க துதிக்கலாம் ரட்சிப்பு உண்டு
இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க உயர்த்தப்படுகிறே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. உம்மை துதித்து துதித்து மதிலை தாண்டுவே. உம்மை துதிக்க துதித்து மதிலை தாண்டுவே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுதே. உம்மை துதிக்க துதிக்க கிருபை பெருகுதே. ஹalleluya ஆமென் ஹalleluya அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர், இந்நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற தெய்வம். ஆமென். ஒரு பாடல கூட பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. ஆமென் ஹalleluya அவர் நம்மை கைவிடாத தெய்வன், அவை நம்மை நடத்துகிறார். ஹalleluya வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறை ஒரு நாள் வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, வெள்ளம் தவறு சத்துக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவர்கள் சத்துக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை, உடைவது இல்லை. இல்லை இல்லை, நொறுங்குவது இல்லை. இல்லை, நான் உடைவது இல்லை. இல்லை இல்லை, நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான். இயேசு என்னோடுதான். இயேசு என்னோடுதான். இயேசு என்னோடுதான். வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை, நான் அஞ்சுவதில்லை. இல்லை இல்லை, நான்
நான் கலங்குவதில்லை. பாடுவோம். இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை. இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. ஆமென். இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை. இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு மாறாதவர். ஆமென். வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு மாறாதவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அவரை நோக்கி சொல்லுமா, கரங்களை உயர்த்தி ஹalleluya. இருக்கிற இடங்கள்ல நம்முடைய கரங்களை நேரா ஹalleluya வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுமா, ஹalleluya. நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஹalleluya. ஆமென். ஹalleluya. காரில் போன்று தோன்றலாம், ஹalleluya. அந்தகாரம் போல இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஹalleluya. ராக்காபோ ரியாந்தர வியாந்தரா ரிபோனா ஹந்துர வியாந்தர முக்ர வியாந்தரா தெய்மானா சேக்குரு வியாந்தர போரியாந்தர வியாந்தரா. ஆண்டு நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. உங்க பிரசன்னம் போதும்பா, உங்க பிரசன்னம் எங்களுக்கு போதும். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்திலே நாங்க அகமகிழணும். ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க ஹalleluya? ஆண்டவரே, இந்த உலகமே எங்களுக்கு எதிராய் தோன்றி இருக்கிறது போல தோன்றலாம், ஆனா ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்தா போதும் அப்படின்னு எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உங்க சமூகத்தில் ஹalleluya ஒரு குறைவில்லாம இருக்கிறோம்னு சொல்லுவோம்மா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்க தஞ்சம் நீங்க தான், எங்க அடைக்கலம் நீங்க தான், எங்க கோட்டை நீங்க தான்ப்பா, எங்க நண்பர் நீங்க தான் சொல்லுவோமா. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கின்றேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கின்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை வேட்டி இருக்கிற இடங்கள்ல ஹalleluya. ஆமென். ஹalleluya. பார்த்திருக்கோம் எல்லாரும் ஹalleluya. கரங்களை வேட்டி சொல்லுமா, உங்க பிரசனத்துல சிறையில்லாம நாங்க பறக்கணும்பா, உங்க சமூகத்துல எந்த குறைவில்லாம நாங்க வாழ்றோம். ஹalleluya. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சொல்லுவோம், உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வேணுமாய் சொல்லுவோம். உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, ஆமென். என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பனானீரே.
அப்பா ஸ்தோத்திரம். ஹalleluya. உருவாக்கும் நிறைவே, குறைவான எண்ணெய். ஹalleluya. நிறைவாக்கும் எங்கள் நிறைவானவரே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya. பாவ சேற்றில உலர்ந்து கிடந்த எங்களை ஹalleluya உம்முடைய இரத்தத்தினால கழுவி மீட்டீங்களப்பா. உம்முடைய பிள்ளையா மாற்றினீங்களப்பா. ஹalleluya. அடிமைகளாய் இருந்த எங்களை உம்முடைய பிள்ளையா மாற்றினீரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி, நன்றி அப்பா. உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்துக்காய் நன்றி சொல்லுமா. ஹalleluya. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, நிறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் நிறைவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். மட நோக்கி சொல்லுவோம் ஆண்டவரே. ஹalleluya. நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹalleluya. கரங்களை வைத்து சொல்லுவோமா ஆண்டவரே, நீங்கதான்ப்பா. ஓ ரமஹந்தரபியா தரபியா தரபியா அப்படியே அநேக பாஷையில அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஓ ரமனா ஹந்தர பரதரபியா தரபியா தரா ரேபோரா பாபா பரவல கரதரபியா தர புரியாந்தரா ரேமியா தரபியா தர புஷேபியா தரபியா தரா ஏமன ஹந்தரபியா தரா. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. சொல்லுமா, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுமா, என் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. நான் உந்தன் பிள்ளை என்றோ. அடை நோக்கி சொல்லுவோமா, நல்ல மேய்ப்பன் நீங்கதான்ப்பா. நாங்க உங்க ஆட்டுக்குட்டி. ஹalleluya, ஹalleluya. ஆமென். நல்ல உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா ஆண்டவரும் நீங்களும் அந்த நேரத்துல ஹalleluya இணைந்து அவரோடு கூட உங்களுடைய இருதயங்கள் இணைக்கப்படட்டும். ஹalleluya. ஆராதனை வேளையிலே ஹalleluya. ஓரா மகந்தரபியந்தரா நல்ல மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நீங்கதான்ப்பா. நீ
ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்க கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிரேஸ் ஏஜ் குடும்பத்தாருக்கு இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்து தெரிவிக்கிறேன். நாம் வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி நான் சொன்னேன். இந்த பிரகாசிக்க என்ன செய்ய வேண்டியதான காரியங்கள் இருக்கு என்று சொன்னேன். பழைய ஏற்பாட்டிலே குத்து விளக்கை அதற்கு நான் சொன்னேன். சர்வாங்க தகன பலி என்கிறதான காரியத்தை குறிப்பிட்டேன். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி அது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது எரிந்து கொண்டிருப்பதற்கு சமாதான பலிகளுடைய கொழுப்பை அதன் மேல் தகனிக்க வேண்டும் என்று சொன்னேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எழும்பி பிரகாசி என்கிறதான காரியத்திலே வரும்போது ஆண்டவர் நம்மை எரிந்தால்தான் பிரகாசிக்க வைப்பார். நாம் எரிவதற்கு ஆயத்தமாயிருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். வேதத்திலே ஒரு மனிதனை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தீர்கள். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். இந்த எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக யோவான் ஸ்நானன் விளங்குவதற்கு என்னென்ன காரியங்கள் என்பதை சற்றே தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு விசேஷமானது. என்று சொன்ன ஆசாரிய குடும்பத்திலே பிறந்தவன். சகரியா எலிசபெத் என்பவர்களுக்கு மகனாக இந்த யோவான் ஸ்நானன் பிறந்தான். ஸ்தோத்திரம். பிறக்கு முன்னமே பெயரிடப்பட்டவன், பிறக்கு முன்னமே அபிஷேகிக்கப்பட்டவன், பிறக்கு முன்னமே இயேசு கிறிஸ்துடைய தாயாகிய மரியாள் சந்தித்து வாழ்த்தின போது இந்த யோவான் ஸ்நானன் பிள்ளையாய் இருக்கும்போது வயிற்றிலே அவன் களிப்பாய் துள்ளினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்படுகிறது. யோவான் ஸ்நானன் இந்த உலகத்துக்கு வருகிற வரைக்கும் அவருடைய தகப்பன் ஊமையாய் இருந்ததான நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ தரிசனத்தை கண்டிருந்தான சகரியா வெளியே வந்தபோது யோவான் என்கிறான பெயரை எழுதி கொடுத்த போது அவனுடைய நாவின் கட்டு அவிழ்க்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அவனும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான் என்கிறான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பலவில் இந்த யோவான் ஸ்நானன் என்கிறான காரியம் இப்பொழுது உள்ள விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறான். ஏன் என்று சொன்னால் இந்த யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கும்படியாக தன்னை அர்ப்பணித்த மனிதன். ஏன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று சொன்னால் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதாவின் வனாந்தரத்தில் வந்து என்கிறான காரியத்தை சொன்னான். ஏன் யூதாவின் வனாந்தரத்தில் என்று சொல்லப்படுகிறது? இவன் ஆசாரிய குடும்பத்திலே பிறந்தவன். எருசலேம் தேவாலயத்திலே ஊழியம் செய்தால் இவனுடைய மதிப்பு தனியாக இருக்கும். இவனுடைய பேர் புகழ் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் அவன் விரும்பாமல் அவன் தேவன் தன்னை நடத்துகிற பிரகாரமாய் அர்ப்பணித்தவன். ஒரு மனிதன் எரிந்து பிரகாசிக்க வேண்டுமானால் அவன் தன்னுடைய சுயத்தை தேவ சமூகத்திலே வைத்து தேவன் நடத்துகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும். பலவேளை நாம் நம்முடைய காரியங்களை தேவனுக்கு அர்ப்பணிப்பதில்லை. அதனால் நம்முடைய பிரகாசம் இல்லை என்கான காரியத்தை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஏன் சொன்னால் இவனை அனுப்பினதான இடம் வனாந்திரம். வனாந்திரத்திலே யார் இருப்பார்கள், என்ன இருப்பார்கள் என்று தெரியாது.
அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை அல்ல. அவன் வனாந்திரத்துக்கு போய் என்கிறான தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வனாந்திரத்துக்கு போனான். வனாந்திரத்திலே தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பித்தான். வனாந்திரத்திலே இவன் இருந்ததான் அவனுக்கு தன்னுடைய அழைப்பை குறித்து அலைந்திருந்தான். அல்லேலூயா. தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நாம் ஜாக்கிரதையோடு கூட அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. உங்களை அழைத்தவர் ஆண்டவர். ஒரு நாளும் ஒரு சபையோ ஒரு ஸ்தாபனமோ அல்லது ஏதோ ஒரு பரிசுத்த மனிதர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் கருவியாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்தவர் இயேசு கிறிஸ்து. ரட்சிக்கும்படியாக, உங்களை தேவனை தெரிந்து கொள்ளும்படியாக கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அழைத்தவர். கிறிஸ்து என்கிறான காரியத்தை நாம் நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டும். ஏன் தன்னுடைய அழைப்பை அறிந்தார் என்று சொன்னால், மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். மார்க்கு 1:6. இதிலே அவனுடைய அழைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, யோவான் 1ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலிருந்து 23 வரைக்கும் கவனிங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19 23 வரைக்கும். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்ட பொழுது, நீர் யார் என்கிறான கேள்வி அவனுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அவன் தன்னை குறித்து விவரித்து அல்லது பெருமையாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனோ என்ன சொன்னான் என்று சொல்லியிருக்கிறது பாருங்கள். அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டது மன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்னை நீ யார்? நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். வனாந்திரத்திலே கூப்பிடுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னான். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன் இந்த சந்தேகம் என்கிறான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யோர்தான் நதிக்கு அப்புறத்திலே இருந்தான். அவனிடத்திலே ஆள் அனுப்பி கேட்டார்கள். இப்பொழுது யோர்தானுக்கு அருகில் இருந்து அவனை பார்த்து கேட்டார்கள், எப்ப நீ யார் அப்படின்னு கேட்ட பொழுது, நான் கிறிஸ்து அல்ல. பல வேளையிலே நாம் எவ்வளவு காரியங்களை செய்தாலும் நாம் கிறிஸ்து அல்ல. கிறிஸ்துடைய சாயலாய் மாறுபடியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிறான காரியத்தை மறந்துவிடக் கூடாது. உங்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கலாம், அல்லது நீங்கள் நன்ற ஜெபவீரர்களாய் இருக்கலாம். ஆனால் நாம் கிறிஸ்து அல்ல, கிறிஸ்துவின் சாயலாய் மாறுபடியாக அழைக்கப்பட்டவர்கள். இதை அவன் சரியாய் அறிந்திருந்தான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு கேட்கிறான், நீர் எலியாவா என்று கேட்டபொழுது, நான் எலியா அல்ல. ஏன் அவன் அந்த வார்த்தை சொல்ல வேண்டும்? நான் எலியா அல்ல, எலியாவின் ஆவியை உடையவனாயிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவின், ஏன் என்று சொன்னால் இவனுடைய வைராக்கியமான பிரசங்கங்கள், அந்த பிரசங்கத்தை கவனித்தோடனே எலியாவை போலவே சவால் விடுகிற ஊழியம் போல இருக்கிறதே என்று சொல்லி, நீர் எலியாவா என்று கேட்ட பொழுது எலியா அல்ல என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, நீர் தீர்க்கதரிசியா என்று கேட்ட பொழுது தீர்க்கதரிசியும் அல்ல என்று சொல்லி அறிக்கையிடுகிறான். ஜனங்களை அவன் எப்படி வேண்டுமானால் வளைந்திருக்க முடியும். அவனிடத்திலே வந்த ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு அற்புதம் கூட செய்யவில்லை. யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதமும் செய்யாமல் திரள் கூட்டம் எருசலேமிலிருந்து இப்பொழுது யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானனை தேடி வந்தது. யோவான் ஸ்நானன் தனக்கு இந்த செல்வாக்கை வைத்து தன்னை ஒரு பெரிய ஆளாக காண்பிக்க விரும்பி இருக்கலாம். ஆனால் அது அல்ல அவனுடைய நோக்கம். கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்த அவன் தன் அழைப்பை உணர்ந்திருந்தான். அதனால் நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னபோது, வனாந்திரத்தில் கூப்பிடுடைய சத்தம். அப்படியானால் ஏசாயா தீர்க்கதரிசி என்னை முன்குறித்து சொன்னார். பரலோகம் என்னை முன்குறித்தது. என் தாயின் வயிற்றிலே இருக்கும் போதே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு
கர்த்தருடைய வருகைக்காக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க நான் முன்னோடியாக அனுப்பப்பட்டவன். வனாந்திரத்திலே கூப்பிடுடைய சத்தம், அவனுடைய சத்தத்தை எருசலேம் தேவாலயத்திலே துணிக்கப்பட்டிருந்தால் அந்த பண்டிகைக்கு திரள் கூட்ட ஜனங்கள் வந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவரோ அவருடைய அழைப்பு என்பது விசேஷமானது. வனாந்திரத்துக்கு அனுப்பி ஆட்களை பார்த்து ஊழியம் அல்ல, ஆட்களை பார்த்து எந்த காரியங்களும் கிடையாது, கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்த்துதான் எல்லாம் என்பதை நிரூபிக்கும்படியாக அவனை வனாந்திரத்துக்கு அனுப்பி வனாந்திரத்திலே தேவனும் அவனும் இருந்தான காலங்களை கொடுத்து வனாந்திரத்திலிருந்து சத்தமிட்டான். அந்த சத்தம் நகரத்தை அசைத்தது. வனாந்திரத்திலிருந்து கூப்பிட்ட போது அவனை நோக்கி திரள் கூட்ட ஜனங்கள் பாவ மன்னிப்புக்கென்று வந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இவனை குறித்து சொல்லும் போது ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக ஏன் இந்த காரியத்தை என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்கள். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். அவர் இவர்தான் என்கிறான காரியத்தை நானும் அவரை அறியவில்லை. எதற்காக ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான் என்று சொன்னால், நானும் அவரை அறிந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் மனம் திரும்பலுக்குரிய ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக வந்தார்கள். அவன் மனம் திரும்பலுக்குரியதான காரியத்தை தான் பிரசங்கம் பண்ணியே வந்தான். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்கான காரியம் உள்ளான அனுபவம், அது வெளியான அனுபவம் அல்ல. இந்த உள்ளான அனுபவத்துக்கு கொடுக்கப்பட வெளியான சான்றுதான் ஞானஸ்தானம். இந்த வெளியான சான்றை பெறுவதற்கு ஆயிரக்கணக்கான ஆட்கள், திரளான ஜனங்கள் அவனை நோக்கி வந்தபோது அவன் சொல்றான காரியம், நான் உங்களுக்கு பின்னாக ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு பின்பாக வந்தும் அவர் மேன்மை உள்ளவர், நானும் அவரை அறியாதிருந்தேன், அவரை அறிந்து கொள்ளும்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே ஆவியிலே நான் உணரைத்தான் தேவன் விரும்பினார். பிரியமானவர்களே, பலர் என்னிடத்திலே கேட்கிறதான காரியம், ஏன் சிலுவையை வைத்துக் கொள்ளக்கூடாது அல்லது கிறிஸ்துவனுடைய சொரூபத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லும் போது, யோவான் ஸ்நானகன் போன்ற ஆட்களுக்கு எந்த போட்டோவை கொடுத்து இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் வருவார் என்று சொல்லி பரிசுத்தாவி என சொல்லவில்லை. பரிசுத்தாவி என சொன்ன காரியம், நீ வனாந்திரத்துக்கு போ, உன்னை தேடி இயேசு கிறிஸ்து வருவார், உனக்கு தேவனுடைய பிரசன்னம் தேவையான காரியத்தை மாத்திரம் அனுப்பினார். அவன் தேவ பிரசன்னத்திலே நிரப்பப்பட்ட போது வனாந்திரத்திலே கூப்பிடுடைய சத்தமாக மனம் திரும்புகள் என்று கூப்பிட்டான். மனம் திரும்ப அவசியமே இல்லாத இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார். அவனை தேடி வந்த போது, இப்பொழுது வேதத்தினுடைய சத்தியங்களை அவன் நிறைவேற்றின போது ஆவியானவனுக்கு உணர்த்துகிறார், இயேசு கிறிஸ்து இவர்தான், நானும் இவரை அறியாதிருந்தேன். பிரியமானவர்களே, வேதத்திலே மிகப்பெரிய அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதான பவுல் அவன் வாழ்க்கையிலே பிலிப்பியரிலே சொல்லும் போது, நான் அடைந்தாயிற்று என்று எண்ணவில்லை, நான் இன்னும் அவரை தேட, இன்னும் அவரை பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு கூட ஓடுகிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வெறும் புத்தகத்தில் இருந்திருக்கிறீர்களா அல்லது அவருடைய பிரசன்னத்தை உணரும் அளவுக்கு நெருங்கி இருக்கிறீர்களா? இதை தூண்டுவதற்கு இந்த யோவான் ஸ்நானன் வந்தான். அதனால்தான் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று ஆண்டவர் குறிப்பிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானனுடைய தாழ்மையை குறித்து இங்கே வேதம் சொல்லுது. ஏன் யோவான் ஸ்நானனுடைய தாழ்மை முக்கியமானது? லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரைக்கும் பாருங்கள். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே
சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மெய்ப்பதாக யோவானுடைய தாழ்மையை குறித்து வரும்போது நான் சொன்னேன், யோர்தான் நதிக்கு அப்புறம் உள்ளதான பல்வேறு இடங்களிலே போய் மனம் திரும்புங்கள் என்கிற காரியத்தை அறிவித்தான். உடனே ஜனங்களும் சொல்லியிருப்பார்கள், நாங்க வரணும்னு தான் விரும்புறோம், ஆனா இடம் பக்கத்துல இல்ல, யோர்தான்கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கீங்க, இடத்த மாத்துங்க. அவன் சொல்ல விரும்பின காரியம் உங்களை பிரியப்படுத்த அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய வேலை. என்ன தேவனுடைய வார்த்தைகளின் காரியம்? யோர்தான் நதிக்கு அப்புறம் போனான். அதற்கு அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். ஒரு முறை ஒரு இடத்தை கேட்டேன், நீங்கள் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறீர்கள் என்று சொல்லி. அவர் சொல்லும் போது சொன்ன, என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையா இருக்கு, ஞானஸ்தானம் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். இன்னொரு இடத்துல கேட்டேன், ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். அவர் சொன்னார், இந்த திருமண காரியமாய் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் என்று சொன்னார். இப்படி பல்வேறு ஆட்கள் ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லும் போது, ஞானஸ்தானம் என்கான காரியம் சபையிலே சேர்கிற நிகழ்ச்சி அல்ல, அது கர்த்தரோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை. அது நான் மனம் திரும்புதலுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. அதனால்தான் அவன் சொல்லும் போது சொன்னான், மனம் திரும்புதலுக்கேற்ற. யார் மனம் திரும்ப முடியும்? உணர்வு இருந்தால் தானே மனம் திரும்ப முடியும். தான் செய்தது பாவம் என்பதை அறிந்தால் தானே மனம் திரும்ப முடியும். பாவம் என்று தெரியாத ஒரு ஆளை கொண்டு போய் நான் தண்ணீரிலே முக்குவதனாலே அவன் மனம் திரும்பலுக்குரிய காரியத்தை பெற்றுக் கொள்வதில்லை. அப்படியானால் தேவன் எதிர்பார்க்கான காரியம் மனம் திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து அவன் பிரசங்கித்தான். பரவாயில்லை, நம்ம ஞானஸ்தானத்தை பத்தி சொன்ன யோசிப்பாங்க ஆட்கள். ஆனால் யோவான் ஞானஸ்தானத்தை பற்றி பிரசங்கித்த பொழுது திரள் கூட்டத்தார் அவனை தேடி வந்தார்கள் என்று வேதம் சொல்றது. இந்த திரள் கூட்டத்தார் தேடி வந்த போது இந்த யோவான் ஸ்நானகன் அவர்களை எல்லாம் அப்ரிசியேட் பண்ணல. வரும்போதே கூப்பிடும் போதே விரியன் பாம்பு குட்டியிலே என்று சொல்லி அழைத்தான். ஞானஸ்தானம் போற ஆட்கள் எல்லாரும் அபோட்டன் ஆயிருக்கணும், ஆனா அப்படி ஆகல. ஏன் அப்படின்னா, விரியன் பாம்பு குட்டியிலே என்று சொன்ன பொழுது நீங்க ஞானஸ்தானம் எடுத்தா பரவாயில்ல கிடையாது, மனம் திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை எடுக்கணும். மனம் திரும்பலுக்கேற்ற காரியம் உங்களிலே நடக்க வேண்டும் என்கிற காரியத்தை இப்பொழுது வலியுறுத்துகிறார் யோவான் ஸ்நானன். அதற்கு அவர் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். வேதம் பல இடங்களிலேயும் நம்மை கடினமான பாதையிலே நடத்த விரும்புகிறது. காரணம், நம்முடைய உறுதி தன்மையை நிரூபிக்க. எப்படிப்பட்ட உறுதித்தன்மையை நிரூபிக்க விரும்புகிறது? வேதம் சொல்றதான காரியம், நாம் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்துக்கு பல இடங்களிலே சொல்லப்படுவதான காரியம், நிலத்திலே விதைக்கப்படுகிற விதைகள். ஏன் விதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த விதைக்கு வழி அருகே விதைக்கப்பட்டதான காரியங்கள், பல்வேறு இடங்களிலே விதைக்கப்பட்டதான காரியத்தை எல்லாம் சொல்லப்படுது. இவையெல்லாம் மீறி அது 30, 60, 100 பலன் தர வேண்டும். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தை குறிக்கும் போது இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் என்று சொல்கிறார். ஏன் இடுக்கமான வாசல்? அந்த இடுக்கமான வாசல் என்று சொல்லும் போது நம்மை வாழ்க்கைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நல்ல நாம் மையப்படுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் சொல்லும் போதே சொல்றான், விரியன் பாம்பு குட்டியிலே என்று சொல்லுகிறான். இரண்டாவது சொல்லும் போது, ஆபிரகாம் தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகள்ல கூட பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அற்புதமும் செய்யாத யோவான் தன்னுடைய தேவன் அற்புதங்களை செய்ய இன்னும் வல்லமை குறைவில்லாதவர் என்பதை விசுவாசித்தான். ஒருவேளை நீங்கள் அற்புதம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் தேவன் உங்களை அழைத்தவர்
இன்றும் அற்புதம் செய்வதிலே மாறி போகவில்லை. இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்ய முடியும். இவர்களுக்கு அந்த பெருமை இருந்தது. சிலருக்கு ஜாதி பெருமை, சிலருக்கு பல்வேறு அந்தஸ்துடைய பெருமை. இப்படி இருக்கும்போது இந்த யூத ஜனங்களுக்கு தாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்கிற பெருமை இருந்தது. ஆபிரகாமின் சந்ததி என்பதனாலே பரலோகத்துக்கு வந்து விட முடியாது. ஆபிரகாமின் சந்ததி என்பதனாலே பிரகாசிக்க முடியாது. தேவனுக்கு அர்ப்பணித்தாட்கள் தான் என்று சொல்லி அவன் சொல்லும்போது, ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லாதீர்கள், ஆபிரகாமுக்கு கற்களினால் கூட ஆண்டவர் பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் மெய்ப்படுவாக. அது மாத்திரமல்ல, தேவன் எதிர்பார்க்கிற கனிகள் தேவை. நீங்களும் நானும் கனிகள் தராத ஒரு மரமாயிருப்போமானால் நமக்கு எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை? கோடரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். யோவான் சாணகன் நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை செய்கிற தேவனை குறித்து இங்கே சொல்கிறான். வேதத்திலே பல்வேறு காரியங்கள் சொல்லப்படுகிறது. லூக்கா சுவிசேஷத்தில் பார்த்தீர்களானால், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே அத்தி மரத்தை நட்டிருந்தான். அந்த அத்தி மரத்திலே ஆண்டவர் எதிர்பார்த்தது கனி. அப்படியானால் தேவன் எதிர்பார்க்கான காரியம் வெளியான உங்களுடைய எத்தனையோ காரியங்கள் அல்ல, நீங்கள் கொடுக்கிற கனி என்கிற காரியத்தை எதிர்பார்க்கிறார். இந்த கனியற்ற வாழ்க்கை இருக்குமானால் தேவனோடு கூட நடக்கிறீர்கள் என்பதற்கு நிச்சயம் இல்லை. தேவனோடு கூட நடந்தால் கனியுள்ள வாழ்க்கை நமக்கு தேவை. அதெல்லாம் சொல்லும்போது சொல்ற, நீ மரம் மாதிரி பெருசா நிறைய கிளைகள் இருக்கிறது, இலைகள் இருக்கிறது, பச்சை பசேல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது என்று சொன்னாலும் தேவன் எதிர்பார்ப்பது கனி. அவருடைய சாரம்சத்தை எடுத்துக்கொண்டதான கனி. இந்த கனி என்கான வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்காவிட்டால் கோடரியானது காலையில் உங்களை என்ன எதிர்பார்க்கும் போது வெறும் பகட்டாய் அல்ல, தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை உத்தமலா இருக்க எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். யோவானுக்கு இந்த தாழ்மை இருந்தது. எல்லாரையும் அங்கீகரிக்கவில்லை, திரள் கூட்டம் வருகிறார் என்று சொல்லி சேர்த்துக் கொள்ளவில்லை. தேவனுடைய சத்தியத்தை அவளுக்கு சொன்னான். பிரியமானவர்களே, வெறும் ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுகிறீர்களோ? பாவம் செய்வதை இதுவரைக்கும் தேவன் தடுக்காதனாலே எல்லாம் கிருபை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களோ? இல்லை. மனம் திரும்புவதற்காக தேவனுடைய பொறுமை, தயவு என்பது இன்னும் இருக்குது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். தேவனுடைய பொறுமையும் தயவையும் வீணாக்கி விட வேண்டாம். உங்களிலேயும் என்னிலும் எதிர்பார்க்கும் போது அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களோடு கூட இருக்கிற தேவன் என்ன காரியத்தை என்று சொன்னார், மனம் திரும்புவதற்கு மனிதனை பிரியப்படுத்த அல்ல, கர்த்தரைத்தான் பிரியப்படுத்த முடியும். மனிதனை பின்பற்ற ஒரு ஞானஸ்தானம் அல்ல, கர்த்தரோடுக்குள்ள உடன்படிக்கை செய்வதுதான் ஞானஸ்தானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அவன் சொன்னதான காரியத்தை பாருங்கள். லூக்கா 3ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். கர்த்தருடைய நாம் மெய்ப்படுவாக. ஏன் யோவான் சாணுடைய தாழ்மை குறித்து சொன்ன அவரிடத்திலே வந்து ஞானஸ்தானம் பெற்றோரிடத்திலே, நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். நான் சாதாரண மனிதன். எனக்கு தேவன் கொடுத்த கட்டளையின்படி இந்த யோர்தான் நதியிலே நான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் கொடுப்பது ஜலத்தினாலே. என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின்பாக வருகிறார். அவன் ஆண்டவரை குறித்து சொல்லும் போது என்னிலும் மேன்மை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை என்னை குறித்து ஆண்டவர் சொன்னார், தேவனை உயர்த்துகிற வாழ்க்கைக்கு தேவன் நம்மை நடத்தினார். எல்லாம் அவர் கொடுத்தது. நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய மற்ற எந்த சூழ்நிலையிலும் அல்ல. கர்த்தர் கிருபையாய் இறங்கி கொடுத்த வாழ்க்கை, ஆசீர்வாதங்கள், அவர் கொடுத்ததான ஒவ்வொன்றுக்காக அவர் கொடுத்தார் என்று சொல்லி மகிமைப்படுத்த தேவன் அழைக்கிறார். ஸ்தோத்திரம். அவன் சொல்லும் போது என்ன காரியத்தை சொன்னான், அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரவான் அல்ல.
வேதம் இங்கே சொல்லும் போது யோவான் சானுடைய தாழ்மையை குறிக்கிறது. ஏன் தாழ்மையை குறிக்க வேண்டும்? வேதாமத்திலே ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சொன்னார். என்னவென்றால், சீமோன் என்பவனுடைய வீட்டிலே போய் பந்தி இருப்பதற்காண்டு சென்றிருந்தார். பந்தியிலே அமரும் போது பாவியான ஒரு ஸ்திரீ வெள்ளைக்கல் பரணியை உடைத்து கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்தார். அப்பொழுது சீமோன் அவரை குறித்து தவறாக நினைத்தான். தன்னை தொடுகிற பெண் யார் என்று இருந்தால் இந்த தீர்க்கதரிசி அறிந்திருக்க வேண்டுமே என்று நினைத்த போது அவரிடத்திலே ஒரு சம்பவத்தை சொல்லி விளக்கமாக சொன்னார். சீமோனே, நீ என் கால்களை கழுவவில்லை, அவளோ கண்ணீரால் கழுவினாள் என்று சொல்லி. அப்படியானால் யூதருடைய பாரம்பரியத்தின்படி வெளியே ஒரு அடிமையை வைத்திருப்பார்கள். இந்த அடிமை எதற்கு என்று சொன்னால், வருகிற விருந்தாளியை கனம் பண்ணும் விதமாக அவருடைய பாதரட்சையை அவர் அவிழ்த்து அவருடைய கால்களை கழுவ வேண்டும். இந்த காரியத்தை செய்யும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பந்தியை விட்டு அமர்ந்து எல்லா சீசருடைய கால்களையும் கழுவினார் என்கிறார் நிகழ்ச்சி சொல்லப்படுறது. அடிமையானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படாக இங்கே யோவான் சாணன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் உடைய பாதரட்சையுடைய வாரை அவிழ்க்கிறதுக்கு கூட தகுதியான அல்ல, உமக்கு அடிமை என்று சொல்வதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்கிறான காரியத்தை அவன் வெளிப்படுத்தினான். அது மாத்திரமில்லை, இவன் வெளிப்படுத்தின காரியம், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிற ஞானஸ்தானம் காய்ந்து விடும். பல ஆட்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். முதல்ல ரட்சிக்கப்படாதற்கு முன்பாக காய்ந்த பாவி, இப்பொழுது நனைந்த பாவி. ஏன் என்று சொன்னால், வெறும் தண்ணீருடைய உடன்படிக்கையை மறந்து அசட்டை பண்ணுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே யோவான் சாணன் சொல்லும் போது வேறு ஒரு ஞானஸ்தானத்தை குறிப்பிட்டான். அது என்ன ஞானஸ்தானம் என்று சொன்னால், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிற தெய்வம். உங்களை என்னை பிரகாசிக்க வைக்கிற தேவன் இப்படி எதிர்பார்க்கிறார். என்ன காரியம்? பரிசுத்த ஆவியிலே அந்த நிரம்பி இருக்கும் போது மூழ்கி திளைக்கிற அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம் மெய்ப்படுவாக. கடைசி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அவன் இயேசுவை அடையாளப்படுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை அடையாளப்படுத்துவது இவனுடைய வேலை என்பதை உணர்ந்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அவருக்குரிய மகிமையை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நீங்களும் நானும் அவரை அடையாளப்படுத்துவதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை அடையாளப்படுத்தும் போதுதான் நம்முடைய பிரகாசம் என்கான காரியம் விளங்கும். எப்படி அவன் அடையாளப்படுத்தினான்? யோவான் சுவிசேஷம் 1:29. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னிடத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து, என்னுடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டுமானால் இயேசு ஒருவரால் தான் முடியும் என்பதை அறிந்திருந்தான். பிரியமானவர்களே, உலகத்தின் பாவத்தை சுமக்கிறதான தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அவன் அறிமுகப்படுத்த காரணம், ஆம், இனிமேல் பலி செலுத்தி அல்ல, நமக்காக பலியாக போகிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலமாய்த்தான் ரட்சிப்பு என்கான காரியத்தை அவன் அறிவித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சீசரை இயேசுக்கு நேராக நடத்தினான். எப்படி இயேசுக்கு நேராக நடத்தினான்? யோவான் 1:35-36 வசனங்களை பாருங்கள். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். கர்த்தருடைய நாமம் மையப்படுவாக. இப்பொழுது சீசரை இயேசுக்கு நேராக நடத்தினான். எப்படி நடத்தினான்? தேவாட்டுக்குட்டி. நீங்கள் கொடுத்தது எல்லாமே உலகத்தில் உண்டானதான ஒரு காரியம்.
உலகத்தில் உண்டான ஒரு காரியத்தை வைத்து தேவனுக்கு செலுத்தி அதை தேவன் நமக்கு பரிசுத்தமாக்குவார் என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் பரலோகத்திலிருந்து வந்ததான தேவ ஆட்டுக்குட்டி அவரை பின்பற்றும் போதுதான் அந்த பலியினால் தான் நித்திய மீட்பு உண்டாகும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு பழக்கம் இருந்தது. எந்த பாவம் அக்கிரமம் செய்தால் உடனே ஒரு ஆடையோ மாட்டையோ பலி செலுத்துவார்கள். இந்த பலி செலுத்துவதன் மூலமாக தங்களுடைய பாவங்கள் பரிகரிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஆட்டையும் மாட்டையும் கொண்டு செல்ல வேண்டியதா இருந்தது. ஆனால் வேதம் சொல்றது இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி. ஏனென்று சொன்னால் ஒரே தரம் அவர் பலியிடப்பட்டார். ஒவ்வொரு தடவையும் அல்ல, ஒரே தடவை பலியிடப்பட்டதுனாலே நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்படி சொல்லிவிட்டு அவர்களை இயேசுக்கு நேராய் நடத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னிடத்தில் ஆட்கள் குறைந்து போவார்கள் என்று அல்ல, கிறிஸ்துவிடத்திலே நேராய் நடத்துவதன் மூலமாக இன்னும் பிரகாசிக்க முடியும் என்பதை அறிந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வரும் நாட்களிலே இயேசு கிறிஸ்து ஏன் யோவான் சானை முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய்ந்தான். காரணம், அந்த எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பதற்கு வனாந்திரத்துக்கு செல்ல வேண்டியதாயிருந்தது. தனக்கு பெயர் தான் பிறக்கும் போதே அற்புதம் எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். இவன் இந்த குழந்தை வரும்போது பெரிய ஆளாக வரப்போகிறது என்பது தெரியும். ஆனாலும் வனாந்திரத்துக்கு தான் தேவன் போய் சொன்னார் என்று சொன்னபோது வனாந்திரத்துக்கு செல்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தான். அவனுக்கு அற்புதங்களை செய்கிற எந்த காரியம் கொடுக்கவில்லை. எலியாவின் ஆவி இருந்ததே ஒழிய எலியாவை போல் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்னோடு கூட இருக்கிறவர் ஆண்டவர். அவர் இருந்தால் நான் அற்புதம் செய்தால்தான் இந்த காரியம் சாதிக்க முடியும் என்று அல்ல, அவருடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் சாதிக்கும் என்பதை அறிந்திருந்தான். தன்னுடைய அழைப்பை அறிந்திருந்தான். அவன் ஞானஸ்தானம் கொடுக்கும் போதே நானும் அறியாதிருந்தேன் என்று சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியினாலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். ஏன் என்று சொன்னால் அவன் கொடுத்த ஞானஸ்தானம் கொடுத்த நபர்களே கிறிஸ்துவுக்கு கொடுக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்கினதை அவன் கண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவானுடைய தாழ்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாழ்மை நமக்கு அவசியம். இயேசுவை அடையாளப்படுத்துகிற வாழ்க்கை அவன் வாழ்ந்தான், அநேகரை நடத்தினான். பிரியமானவர்களே, எரிந்து பிரகாசிக்க தேவன் எதிர்பார்க்கிற இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உண்டாகும்படியாக நான் செபிக்கிறேன். நல்ல பிதாவே, உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த காலையிலும் சற்றே யோவான் ஸ்நானை குறித்து தியானித்தோம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் தானே. ஆண்டவரே, நாங்களும் பிரகாசிக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு சாட்சியாய், தூண்டுதலாய், சவாலாய் இருக்கிறதப்பா. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, தேவனுக்கென்று வைராக்கியமான ஆட்கள் இருப்புங்க. தேவன் தான் பெரியவர், அவர் பெருகட்டும் என்று சொல்வது அர்ப்பணிக்கிற வாழ்க்கை உண்டாகட்டும். கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா, ஆஸ்வதிப்பீராக. யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இன்னும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து பிரகாசிக்க பண்ணுவீராக. தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களிடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமானையும் மறாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.